ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக இந்த மண்ணில் பாடிய திருப்பதிகம். காதலாய் கசிந்து முக்தி பெறும்போது பாடினார். தலப்பதிகம்னு பாடினது இதுதான் நிறைவு. காதலாய் கசிந்து பொது திருப்பதிகம், வம்சாய திருப்பதிகம். ஆனால் தலப்பதிகம் இதுதான் நிறைவா. நல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் என்று இன்று அழைக்கப்படுகிற நல்லூர் பெருமணம் கொள்ளிடக்கரையில் அமைந்திருக்கிறது. சிவலோக தியாகேஸ்வர் அப்படின்னு இந்த சுவாமியினுடைய திருநாள். அருமையான திரு வெண்ணீற்று உமை. அம்பாள் பேருங்கிறது திரு வெண்ணீற்று உமை நங்கைன்னு பேரு. அங்கதான் திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல மற்ற எல்லா இடத்துலையும் திருஞான சம்பந்தர் தனியா இருப்பார். அங்க மட்டும் சொக்கியார் என்கின்ற தன்னுடைய வாழ்க்கை துணைநலத்தோடு கூடிய ஒரு சன்னதி அங்கே அமைந்திருக்கும். அங்க அடியார் பெருமக்களோட செல்லும் பொழுது அவங்க தந்தையார் திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பா அவர் சொன்னார், எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லப்பா, இதை நான் சீர்காழியில் ஆரம்பிச்சு எல்லா ஊர்லயும் நான் சொல்லியிருக்கேனே, உங்களுக்கு அது புரியலையா அப்படின்னு. எங்கள் விருப்பத்திற்காவது நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்போதான் அந்த வாழ்க்கை பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வற்புறுத்துறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய விருப்பம் அதுவாக இருக்குமானால் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கியாரை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த கையோட அப்படியே அந்த சிவஜோதி எழுகிறது. அதில் அவர் திருமணத்துக்கு வந்திருந்தவர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு, அதனாலதான் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சிலரோடு இருந்தோம்னா நமக்கு அது அவங்களுக்கு கிடைக்கும் போது நமக்கும் கிடைக்கும். வந்தியில விஐபியோட உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாதாரண ஆளாக தான் இருக்கலாம், அவனுக்கு வைக்கிறது எல்லாம் நமக்கு வச்சா ஆகணும். இல்லைன்னா அவன் இலைய ஒரு மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வைங்க அவருக்கு வைங்க அவருக்கு வைங்க அவரே சொல்லுவார். அது மாதிரி திருஞான சம்பந்தர் என்ற விஐபி அந்த இதுக்கு போகும்பொழுது திருப்பதி சொல்லுவாங்க தெரியுமா, தரிசனம் வந்து இந்த கல்யாண இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் அப்படின்னு. ஒரு முறை நான் வந்து நானும் ஒரு நண்பரும் போயிருந்தோம் திருப்பதிக்கு. அப்போ இந்த கியூவில் வந்து அந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டு. இப்போ அந்த கல்யாண இதுக்கு வந்து 40 பேருக்கு அவங்க தரிசனத்துக்கு வாங்கியிருந்தாங்க. 35 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் 5 பேரை உள்ள விட்டுட்டாங்க அவங்களோட சேர்த்து. அவங்களே கூப்பிட்டாங்க, அவங்க வந்துருங்க எங்களோட வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பாதியிலேருந்து பூந்து இதுக்கடையில் பூந்து அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று தரிசனம். சில சமயம் நமக்கு அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி அவருடைய திருமணத்திற்கு அன்று சென்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வருகின்ற 12ஆம் தேதி அந்த உற்சவம் நடக்கும் நல்லூர் பெருமணத்தில். கரெக்டாக நம்ம வகுப்பும் அந்த டைமில் வந்து வந்திருக்கு. அப்படி அந்த உற்சவம் நடக்கும்போது திருமணம் பிரமாதமாக ஞானசம்பந்தர் திருமணம் நடக்கும். வடபாயசோடு சாப்பாடு அவ்வளோ பெருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு திருப்பி எங்கே வந்துடுவாங்க, சாயங்காலம் திருமணம் நடக்கும். நைட்டு வந்து ஜோதியில் ஐக்கியமாக விழா நடக்கும். அதில் வந்து எல்லாரும் கலந்துக்குவாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் சொக்கியார் அடியார் புடைசூட சுவாமிக்கு நேராக வந்து மிகப்பெரிய ஒரு தீபாராதனை காட்டுறது தான் அந்த ஐக்கிய திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 50,000-லேருந்து 1,00,000 பேர் நல்லூர் பெருமணத்தில் கும்பிடுவாங்க. இப்படி ஒரு அருமையான இப்போ தர்மபுரம் ஆதீனத்தில் அதை குடமுழுக்கு செய்து கோவில் அவ்வளோ அற்புதமாக இருக்கு. 100 நாள் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவுடைய நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் அங்கே பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதுவும் திருவாரூர் தேரோட்ட அன்னைக்கு தேரை பார்த்துட்டு நாங்களே முக்தி அடைஞ்சிருக்க வேண்டியது. அவ்வளோ வேகத்தில் போகணும். அன்னைக்குன்னா சாமி இன்னும் 2 நாள் பாடிட்டு வாடா அப்படின்ட்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நேரத்துக்கு சரியாக போய் நான் அவ்வளோ வேகமாக போகணும். தேரை பார்த்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு வண்டி. அப்படி போய் அங்கே நிறுத்தி அங்கே 2 மணி நேரம் அழகாக திருமுறை பாடிட்டு அப்பயே நீங்கள் முக்தி அடைஞ்சா நாங்களாம் தப்பிச்சிருப்போம் அப்படிங்கிறீங்களா? ஆமாம். அதனால வந்து அந்த அருமையான ஐயாவுடைய அந்த 100 நிகழ்வுல அந்த ஒரு நிகழ்வு, அதாவது அவதாரத்தலம், ஆட்கொண்ட தலம், முக்தி தலம், இதை வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னு வச்சிருக்கோம். 12 தலங்கள் 100 தலங்களும் கண்டிப்பா அவதாரத்தலம், ஆட்கொண்ட தலம், முக்தி தலம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மற்ற பாடல் பெற்ற தலங்கள் தர்மபுரம் ஐயா போய் பாடிய சிறப்பு தலங்கள், கந்தக்கோட்டம் மாதிரி அது பாடல் பெற்ற தலமா இல்லைன்னா கூட ஐயா போய் சிறப்பித்த தலம் தர்மபுரம் ஆதீனம், நம்ம கந்தக்கோட்டம், அந்த மாதிரி சில தலங்கள்லையும் நாங்கள் போய் அந்த நிகழ்வுகளை பண்ணி 100 நிகழ்வு நம்ம அதை பண்ணோம். அதில் இந்த தலம் மறக்க முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரு 1.25 மணி நேரம். மயிலாடுதுறை இது திருவாரூர்லேருந்து எங்கே போயாகணும், நல்லூர் பெருமணம் போயாகணும். ஆனால் சரியான நேரத்துக்கு போய் கரெக்டாக நாங்கள் போய் இறங்குறோம். மணி 6:30. திருச்சி கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி உட்காந்து ஏன்னா 6:30 மணிக்கு தொடங்கிடணும். திருச்சி கிளம்பணும்னு சுவாமிகிட்ட அந்த இடத்துல போய் சொல்லிட்டு அங்கே போய் அருமையாக இரவு உணவு அடியார்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க.
மறக்க முடியாத நிகழ்வு. இன்னைக்கு அந்த 100 நாள் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா அது மாதிரி நமக்கு அமையவே அமையாது. அதுவும் கொரோனா முடிஞ்சு 100 நிகழ்வும் தடையில்லாமல் நம்ம அதை பண்றதுக்கு பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கிடையாது. அதுல ஒண்ணு நம்ம இங்க பண்ணிருக்கோம். அருமுறையா நிகழ்வு இங்க ஒண்ணு பண்ணணும். 100 நிகழ்வுல சபையில ஒரு நிகழ்வு பண்ணணும். சரி, அப்ப தந்தையாரிடத்தில் நம்ம கல்லில் ஊர்ந்து செய்யக்கூடிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து, திருமணம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதை சொல்றாரு. இந்த மாதிரி கல்லுல காலை வைத்து கல்லில் ஊர்ந்து செய்யக்கூடிய திருமணம் வேண்டாம் நான் சொல்லியிருக்கேனே, கழுமலம் முதலாகிய ஊர்கள்ல பல ஊர்கள்ல நான் அதை சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி அதை பாடுறார். அந்தாடி குறிஞ்சி பண், இதனுடைய ராகம் சாமா. 3 ராகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய அவரோகணம் என்று சொல்லக்கூடிய அமரோசை, ஆரோசை, அமரோசைன்னு சொல்லுவாங்க. ஆரோகணம்னா ஆரோசை, அவரோகணம்னா அமரோசை. தமிழ்ல ஆரோகணம் ஒரே மாதிரி இருக்கும், 3 ராகங்கள் இருக்கும். ஆனால் இறங்கி வர்றதுல ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். புரியுதா? அதுல 3 ராகங்கள் 3 விதமா. சுத்த சாவேரின்னு ஒன்று குறிச்சுக்கோங்க. சுத்த சாவேரி என்ற ஒரு ராகம், ஆரபி அப்படின்னு ஒரு ராகம், சாமா என்ற ஒரு ராகம். இது 3 ஒரே நேர்கோட்டில் அமைந்த வெவ்வேறு ராகங்கள். கொஞ்சம் தான் வித்தியாசம். சுத்த சாவேரியில பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கும். அதனுடைய நோட்ஸ் எப்படி இருக்கும், நோட்டுங்கிறது நான் சொல்ற ஸ்வரங்கள் ரொம்ப பிளைனா, அதாவது சரி ம பத ச சா நீ த ப ம க ரி ச. இது ஆரம்பம். இறங்கும் போது சரிம பதசான்னு போயிட்டு சாதாப்ப மகரிசான்னு வந்துச்சுன்னா அது சுத்த சாவேரி. சாநீத பமகரிச அப்படி எல்லா ஸ்வரங்களும் வந்துச்சுன்னா அது ஆரபி. அதுல நீ வராமல் வந்துச்சுன்னா சாமா. எவ்வளவு வித்தியாசம், நுணுக்கமான வித்தியாசம் பாருங்க. இப்ப சுத்த சாவேரி எப்படி வரும், சரி ம பத சம் சாதாப்ப மரிச. சாதாப்ப மரிச, நீ கா கிடையாது. அதே சாமால பாருங்க, சரி ம பத சம். மேல போகும்போது ஒரே மாதிரி தான், சரிமா பதசா தான். இறங்கி வரும்போது சாதாப்ப மகரிச காரிச காரி காரி சம் சரி ம பத சம் சதப மகரி மகரி கா வரும். இதுல கா வரும், ஆரபியில நீ வரும் இறங்கும் போது. இது ரெண்டும் வரலைன்னா அது சுத்த சாவேரி. ஏதாவது புரியுற மாதிரி இருக்கா? மேலே ஏறும்போது சரிமா பதசா, சரிமா பதசா தான் எல்லாத்துக்குமே. நான் இறங்கி வரும்பொழுது சாதாப்பா மரிசான்னு வந்துச்சுன்னா அது நீயும் காவும் இல்லாமல் வந்துச்சுன்னா சுத்த சாவேரி. நீ கா வந்துச்சுன்னா ஆரபி, நீ வரலாம கா மட்டும் வந்துச்சுன்னா அது சாமா. அந்த நீ வர்றதுனால ஆரபியில நிறைய வளமான ஸ்வரங்களை நம்ம பயன்படுத்த முடியும் நீ வர்றதுனால. ஏன்னா இறங்கி வரும்போது ஆரபி ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ஆரபி பாத்தீங்கன்னா அதனாலதான் சாமா பாடும்போது கொஞ்சம் யாராச்சும் ஆர்வ கோளாறுல நீ அப்படின்னு குடிச்சிட்டாங்கன்னா அது ஆரபி ஆயிடும். ரொம்ப கவனமா பாடணும். சாமா பாடும்போது ரொம்ப கவனம். ஏன்னா நீ மட்டும் தான் அதுல கிடையாது. அதை சேர்த்துட்டா என்ன ஆயிடும், ஆரபியா போயிடும். ஆரபி கம்பீரத்துக்கு கம்பீரம், உருக்கத்துக்கு உருக்கம். ஆனா சாமா உருக்கம் மட்டும்தான், கம்பீரம் அதை பார்க்க முடியாது. புரியுதா? எடுத்துக்காட்டா ஆரபியில பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழும் வாழங்கை நீச. இந்த நீசா அதுல பேசிக்கிட்டே இருக்கும்.
பிடிச்சிட்டே போகும். அதுலவே அதுல மேல போகும், அழகா இறங்கி வந்துடும். சரி. கல்லூர் பெரு மண்ணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெரு மண்ணம் பாட்டுமெய்யாய்த்தில சொல்லூர் பெரு மண்ணம் சூடலரீதொடர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே. இப்ப என்னுடைய பன்முறை பார்த்தோம், பாராயண முறை இப்ப பார்த்தலாம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யா தில சொல்லூர் பெருமணம் சூடலரி தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே. ஆரம்பி மாதிரியே தான், ரொம்ப ஈஸி. தக்கிட்ட 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 கிட்ட தக்கிட்ட கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமல் கல்லூர் பெருமணம் காட்டுமையா தில சொல்லூர் பெருமணம் சூடலரி தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே. பழமா கல்லூர் பெருமணம் கழுமலம் பல்லூர் பெருமணம் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே. கருமணலோதன் செத்தன் கடல் நித்திலம் பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள் கருமணலோதம் செத்தன் கடல் நித்திலம் பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள் வருமணம் கூட்டி மணம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. வருமணம் கூட்டி மணம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. அன்புரு சிந்தையராகி அடியவன குரு நல்லூர் பெருமணம் பேவி நின்று அன்புரு சிந்தையராகி அடியவன் அன்புரு நல்லூர் பெருமணம் பேவி நின்று குரும் எந்த இணை அடியேத்துவ தும்புருவாரல்ல தொண்டு செய்வாரே. இன்புரு எந்தை இணையடியேத்துவ துன்புருவாரல்ல தொண்டு செய்வாரே. வல்லியன் கோனுடையார்ப்பது போர்ப்பது கொல்லியல் வேழ புரிவிரி கோவணம் வல்லிய தோளுடையார்பது போர்பது கொல்லியல் வேழ புரிவிரி கோவணம் நல்லியலாகொடு நல்லூர் பெரு மணம் புல்கிய வாழ்க்கையம் புண்ணியனாக்கே. நல்லியலா தொழ நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கையம் புண்ணியனாக்கே. ஏறுகந்தீரிடுகாடெறியாடி பெண்ணி ருகந்தீர் நிறையார் வீரி தேன் கொன்றை ஏறுகந்தேரிடு காட்டெறியாடிடு நீருகந்தீர் நிறையார் விரித்தேன் கொன்றை நாருகந்தீர் திரு நல்லூர் பெரு மணம் வேறுகந்தீருமை கூறுகந்தீரே. ஆருகந்தீர் திரு நல்லூர் பெருமணம் சேருகந்தீருமை கூறுகந்தீரே. சிட்டப்பட்டார் கள்ளியான் செங்கண் வேட்டுவ பட்டம் கட்டும் சென்னியான் பதியாவது சிட்டப்பட்டார் தெளியான் செங்கன் வேட்டுவ பட்டம் கட்டும் சென்னியான் பதியாவது நட்ட கொட்பாட்டர நல்லூர் பெரு மணக்கிட்டப்பட்டார் ருத்தியாலம்பிரான் எம்பிரானே.
எம்பராணி எம்பிராணி. நட்ட கொட்டாட்டர நல்ல பெருமணம் மேகத்த கண்டன் என் தோழன் வெண்ணீற்றுமை பாகத்துன் தாய் ஒலி தோலோடு பந்தித்த பாடல வெண்ணீற்றுமைனே வருது பாருங்க. அம்பாள் பேர் வர்றது ரொம்ப ரேர். உண்ணாமலை உமையாளோட மாதிரி ரொம்ப ரேரா தான் அம்பாள் பேர் அதே மாதிரி வரும். நாகத்தன் நல்லூர் பேரு மணத்தான் நல்ல போகத்தன் யோகத்தையே புரிந்தானே. தக்கிருந்தீரன்று தாழலற கனையும் கிருந்தீர் உக்கிருந்தொல்க உயர் பார்வை கீழிட்டு நக்கிருந்தீரென்று நல்லூர் பெரு மணங்கும் கிருந்தீரமை போ கருளீரே. தாமரையானும் இயல் குடைமாலும் தன்மான் வருகின்றில மாமரை நாளும் தம் பாட்டென்ப நல்லும் பெருமணம் போலும் தங்கோயில் புரி சடையார்கே. ராமனோடு சாக்கியர் தாம் சொல்லும் பேதமை கேட்டு பிணக்குருவீர்வம் பிணக்குருவீர் திருத்திக்கும் பணக்குருவீர் பிணக்குருவீர்வம் நாதனை நல்லூர் பெருமணம் மேவிய வேதனதாள் தொழவி தெளிதாமே. நறும்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானே. உறும் பொருளார் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவர் லமிலரே. சரி.